இந்த சாட்டர்டே எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க் இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தயிர் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப ஸ்பைஸியாக வந்துட்டு பட்டாணி கிரேவி பண்ணலாம். ஏன்னா, அதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ, இதனால் பட்டாணியை நேற்றே ஊற வச்சுருந்தேன். காலைல வந்து ஒரு விசில் கொடுத்து குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு நார்மலாக தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், குழம்பு மசாலா இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த பட்டாணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து இறக்கணும்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். நம்மளோட மாடி தோட்டத்தில் நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் பிளான்ட்ஸ்லாம் வச்சோன்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து முன்னாடி இருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயம். இந்த தடவை மணி பிளான்ட் நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீ காஃபி தாங்க நம்ம வாழ்க்கையில். இந்த டீ காஃபி அந்த டைமுக்கு நம்ம குடிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படி தான்.